நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? அது சரிம்மா, நான் என்னைக்கு காப்பி குடிச்சிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், உன் தாத்தா எதிர்க்க மட்டும் காப்பி வேணுமான்னு கேட்டுறாத, உடனே கொண்டு வான்னு குடிச்சிருவாரு. வா, இப்படி வந்து உட்காரு. மீனா இன்னைக்கு வேலைக்கு வரலல்ல, அதனால ரஜினியோ இல்ல நிஷாவையோ காப்பி போட்டு கொண்டு வர சரி, சொல்லு. நான் போய் சொல்லிட்டு இல்ல வேண்டாம், இன்னைக்கு நீ சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கன்னா அவங்க என் மேல கோவமா இருக்காங்களா? இருக்கலாம். அதனாலதான் உன்கிட்ட அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இஷான் கூட என்கிட்ட சொன்னா அவங்க நிஜமாவே ரொம்ப ஆசாசியா சமையல் பண்ணாங்கல்ல. அதனால என்ன, அவங்கதான் தினமும் சமைக்கிறாங்கல்ல, இது என்ன புதுசா? விருந்தாளிங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதானே நமக்கு வேணும். வீடு என்ன சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இதெல்லாம் இருக்கதானே செய்யும். இல்ல, ஐ திங்க் ஐ அம் கன்ஃபியூஸ்ட். ஆனா அவங்களுடைய கோபமும் நியாயம்தானே சுகானா? இங்க பாரு, ரஜினியும் நிஷாவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நாள் பூராவும் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க. எதுக்கு? உன்னோட சிநேகிதிங்க இங்க வந்தா அவங்களுக்கு நம்ம வீட்டு சாப்பாடு பிடிக்கணும் இல்லையா? இதெல்லாம் அவங்க யாருக்காக செஞ்சாங்க? உனக்காக தானே. இத தெரிஞ்சுக்காம நீ வெளியில இருந்து சாப்பாட வரவழைச்சிட்ட. இங்க பாருமா, அடுத்தவங்களுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிற மனசு இந்த உலகத்துல கொஞ்சம் பேருக்கு தாம்மா இருக்கு. அதே மாதிரி நமக்குன்னு சில கடமைகள் இருக்கு. நமக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அதுக்குண்டான மரியாதையை நாம கொடுக்கணும் இல்லையா? ஏன் சொல்றேன்னா, அப்ப அவங்களுடைய மனச குளிரும் இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ரஜினிக்கும் நிஷாவுக்கும் இருக்கிற கோவத்தை போக்குறது ஒண்ணு அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. நீ ஒரு தடவை முயற்சி பண்ணிதான் பாரு. டாலியக்கா, 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 நான் இன்னைக்கு காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேன். இத பாத்தீங்களா? எனக்கு முதல்லயே தெரியுமா நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு. நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு தெரியுமா, மேட்ச்க்கு போறதுக்கு முன்னாடி மாமா எனக்கு போன்ல விஷ் பண்ணாரு. அதனாலதான். ஆனா அக்கா இருக்க பாருங்க, ஒரு போன் கூட பண்ணல. மாமா இஸ் கிரேட். நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரியா? இல்ல வேண்டாம் டாலியக்கா. என்னாச்சு? இந்த அடி எப்படி பட்டுச்சு? ஒண்ணும் இல்ல, அது எதிர்பாராம அடிபட்டுருச்சு. டாலியக்கா, காட்டுங்க, கைய காட்டுங்க. மை காட். டாலியக்கா, உங்க புருஷன் வந்திருந்தாரா? எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க எப்படி போக விட்டீங்க? அவர் எதுக்கு நீங்க போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 4 நாள் ஜெயில இருந்தாதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும். அவர் மனுஷனா இல்ல மிருகமா? நான் என்ன பண்ணட்டும் செஞ்சனாமா? கட்ட புருஷனாச்சே, என் குழந்தைக்கு அப்பா வச்சே. புருஷனை இப்படியா இருப்பான்? குழந்தை மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அவருக்கு? குழந்தையோட வைத்தியத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன். சுகான் அம்மா தான் கொடுத்தாங்க. நாளைக்கு குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு இருந்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. டாலியக்கா, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இல்ல வாங்க, பரவாயில்ல. டாலியக்கா, முதல்ல வந்து உட்காருங்க. வேண்டாம், அமைதியத்துல உட்காருங்க. டாலியக்கா,
நீங்க கவலைப்படாம இருங்க. நான் டாட் கிட்ட பேசுறேன், அவர் உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. ஓகே, காட்டுங்க, நான் உங்களுக்கு மருந்து போடுறேன். என்னாச்சுக்கா? எதுக்கு பாடுறீங்க? ஒன்னும் இல்ல, சுஹானா அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. 2 பேர் மனசும் சொக்க தங்கம். சஞ்சனம்மா, சுஹானம்மாவோட மனசு குழந்தை மாதிரி. என் குழந்தையோட வைத்தியத்துக்காக அவங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? பணம் கொடுத்தாங்களா? எப்பவுமே கொடுப்பாங்க. எனக்கும் என் குழந்தைக்கும் ஒண்ணுன்னா தாங்கவே மாட்டாங்க. உடனே அவங்க கண்ணில் தண்ணி வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. டாலி அக்கா, உங்களுக்கு தெரியுமா, அக்காக்கு லேசா தான் நெட்டு கழண்டு இருக்கு. சாதாரண விஷயத்துக்கு கூட அழ ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் யாராவது இறந்துட்டா கோவப்படுவாங்க. சரி, உங்களுக்கு இப்ப மருந்து போட்டாச்சு, நீங்க நல்லா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரியா? அட, அன்னைக்கு டாக்ஸில உன் MP3 பிளேயரை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்காக தான். நாளைக்கு சாயங்காலம் இங்கே வா, உனக்காக நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். சரியா 7 மணிக்கு. ஓ காட், நான் மறந்தே போயிட்டேனே. டாலி அக்கா, நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில கிளம்பணும். நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா இப்பதான் நம்ம வந்தீங்க, அதுக்குள்ள வெளில போகணுன்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்கம்மா. இல்ல டாலி அக்கா, இது ரொம்ப முக்கியமான வேலை. நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். ஓகே, நீங்க உடம்ப பாத்துக்கோங்கன்னு. அவ முகத்தை பாத்தியா? கொஞ்சம் கூட வருத்தமே தெரியல. அக்கா, அவளுக்கு யார் மேலயும் அக்கறை கிடையாது. நம்ம கோவமா இருக்கிறது கூட அவளுக்கு தெரியல. இவள பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல. நாம இங்க கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்கோம், அவ என்னடா சிரிச்சுக்கிட்டு வீடு பூரா சுத்திட்டு வரா. காஃபி வேணுமான்னு கேக்குறா. மீனா இன்னைக்கு வரல, அவளே இன்னைக்கு காஃபி போட்டுக்கிட்டோம். நான் அவளுக்கு போட்டு தர மாட்டேன். அவளுக்கு என்ன, வெளியில இருந்து வர வச்சுப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனா இன்னைக்கு வரல, அவளே இன்னைக்கு காஃபி போட்டுக்கிட்டோம். நான் அவளுக்கு போட்டு தர மாட்டேன். அவளுக்கு என்ன, வெளியில இருந்து வர வச்சுப்பா. நிஷா, மேல இருந்து இந்திரோட ஷர்ட் எடுத்துட்டு வந்துட்டியா? காய போட்டது எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. சாயங்காலம் அயனுக்கு கொடுத்துடலாம். சுஹானா, என்ன வேலை செய்ய விடு. நான் உங்க 2 பேர்கிட்ட பேச வந்திருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு போட்டு விடவா? இது என்னோட ஃபேவரட் ஷேட். நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். நிஷாக்கா, நெயில் பாலிஷ். சுஹானா, இந்த ஷேட்ஸ் எனக்கு சூட் ஆகாது. அக்கா, உங்க ரூம்ல ஃபேனை துடைக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. வா போலாம். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நான் உங்க 2 பேர் கூடவும் உட்காந்து பேசலான்னு எதுக்கு? வந்தேன். எங்களுக்கு வேலை இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட உட்காரத்துக்கு. வா நிஷா. ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். நெயில் பாலிஷ் சும்மா தான் கொண்டு வந்தேன். நான் ஆக்சுவலி உங்க 2 பேர்கிட்டயும் ஒன்று கேட்க வந்தேன். நீங்க சரின்னு சொன்னா அப்புறமா பெரியம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கலாம். பெர்மிஷனா? அதுவும் நீயா? எதுக்காக? டின்னருக்காக தான். நீங்க, நான், நிஷா அக்கா எல்லாரும் டின்னருக்கு போலாம். மை ட்ரீட். சரின்னு சொல்லுங்க ப்ளீஸ். நாம எல்லாரும் போலாம் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். நேத்து நடந்த விஷயத்துக்காக நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க 2 பேரும் ரொம்ப உழைச்சிருக்கீங்க. ஆனா நான் வேண்டாம் விடு சுஹானா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நேத்து வரலனா கூட வீட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க சமைச்சிருப்போம். இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஆனா எதுக்கு சுஹானா? என்ன அவசியம் இருக்கு? எதுக்கு எங்களை பத்தி தேவையில்லாம இன்னைக்கு இவ்ளோ யோசிக்கிற?
ஆக்சுவலி நான் உங்க 2 பேரோட மனசையும் புண்படுத்திட்டேன். அதுக்காக என் மேலேயே எனக்கு ரொம்ப கோவம் வருது. நான் செஞ்சது தப்புதான். ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூட டின்னருக்கு வாங்கல. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். டின்னர் சாப்பிடலாம், டெசர்ட் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம பரவாயில்ல, இருக்கட்டும் சுஹானா. வா நிஷா. அம்மா, அது வந்து ஒருத்தர் தான் செஞ்ச தப்ப உணரும் போது அந்த தப்ப திருத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதேதான் நானும் இப்ப சொல்றேன் பெரியமா. 2 பேரும் என் மேல கோவமா இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. முதல்ல இஷான் சொன்னா, அதுக்கப்புறம் பாட்டி சொன்னாங்க. அப்பதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. நிஷா, ரஜினி, கொஞ்சம் இந்த அரியா பொண்ணு சொல்றத கேளுங்களேன். ஒருத்தர் தெரியாம செய்யக்கூடிய தப்ப நாம தப்பாவே எடுத்துக்க கூடாது. பெரிய மாமி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். சுகானா அதை புரிஞ்சுக்கணும். அது போதும் எங்களுக்கு. அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்ல. என்ன பண்றது? நான் சரியான டியூப்லைட். சரி, போங்க. 3 பேரும் வெளியில போயிட்டு வாங்க. இப்படி மனஸ்தாபங்களை வச்சுக்கிட்டு ஒரே வீட்டுக்குள்ள வாழறது ரொம்ப கஷ்டம். ஆலமரத்தோட விழுது கீழே விழுந்தாலும் அது ஆலமரத்தோட ஒரு அங்கம் தானே. ஏதாவது புரிஞ்சுதா? இப்போது உனக்கு புரிஞ்சுதா நீ செஞ்சது தப்புன்னு? சுகானா, மறுபடியும் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டல்ல? நோ, நெவர். அப்ப சரி, நாங்க உன்னோட அழைப்ப ஏத்துக்கிறோம். போங்க, சீக்கிரமா போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு 3 பேரும் கிளம்பி போங்க. சரியா? ஆனா ராத்திரி 10 மணிக்குள்ள 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்துடணும். பெரியமா. அம்மா, நாங்களும். நல்லா இருங்க. சரி சரி, முதல்ல நான் என்ன போட்டுக்கிறதுன்னு சொல்லுங்க. ஐயோ அக்கா, இப்ப என்னாச்சு? என்னோட அந்த பிரிண்டட் சாரியோட பிளவுஸ் நான் தைக்கவே கொடுத்திருந்தா இன்னைக்கு அதை போட்டுக்கலாம்ல. என்ன நிஷா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி பண்ற? இப்ப என்னக்கா பண்றது? ஒரு நிமிஷம், நாம எங்க போறோம்? சாப்பிட போறோம், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. தனியாக தான் வந்திருக்கா போல இருக்கு. தூரத்துல இருந்து யாராவது கண்காணிக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் தெரியலையே. ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹோ, நீயா? ரொம்ப விசித்திரமானவனா இருக்கே. 5 மணிக்கு தானே என்ன வர சொன்ன நேரத்துக்கு வரணும்னு தெரியாத உனக்கு? இந்த வித்தியாசமான இடத்துல தனியா உனக்காக இவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் செலியோட MP3 பிளேயருக்காக. என்ன குடுத? எனக்கு கூட பேசலாம் டைம் இல்ல. போ. என்ன என்னன்னா என்ன? என்னோட MP3 பிளேயர். ஓ, தரேன். அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ எப்ப பார்த்தாலும் ஏன் ஓடிக்கிட்டே இருக்க? உன்னை பேய் ஏதாவது துரத்திக்கிட்டு வருதா என்ன? How
can you be so rude? கொஞ்சம் கூட மனசே தெரியலையே. உன்னால ஒரு தேங்க்ஸ் கூடவா சொல்ல முடியாது? தேங்க்ஸ். I don't believe this guy. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? Mad. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு ஒன்று தெரியுமா சுகனா? அம்மா, ராதா அத்தை, ரஜினி அண்ணி, நிஷா அண்ணி, இவங்க எல்லாரும் எவ்வளோ அன்போட எவ்வளோ சந்தோஷத்தோட உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்க சமைச்சாங்கன்னு தெரியுமா? அவங்க எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது யாருக்காக? உனக்காக மட்டும்தான் சுகனா. அடுத்தவங்களுக்காக இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிற மனசு இந்த உலகத்துல கொஞ்சம் பேருக்கு தாம்மா இருக்கு. நமக்காக ஒருத்தர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அதுக்குண்டான மரியாதையை நாம கொடுக்கணும் இல்லையா? ஏன் சொல்றேன்னா அப்ப அவங்களுடைய மனசை குளிரும் இல்லையா? சீக்கிரம் வா நிஷா. சுஹானா சுஹானா, நான் எது போட்டுக்கிறது நீயே சொல்ல. அவனுக்கு சொல்ல. இதா நான் சொல்லவா? ஆனா அக்கா, ஆனா அவனெல்லாம் கிடையாது. முதல்ல இங்க வா, இங்க வந்து பாரு. இதுல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு நீ செலக்ட் பண்ணி அதை தான் நாங்க போட்டுட்டு வரோம். சுஹானா, நாம எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு போக போறோம், அதுக்கு ஏத்த மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணணும்ல. அது மட்டுமா? அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட எங்களுக்கு சுத்தமா தெரியாது சுகானா. அதனால நீ எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சீக்கிரம் சொல்லு. அதுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங் ஜுவல்லரி, வளையல், பொட்டு எல்லாத்தையும் வச்சுப்பேன். ஆனா நீங்க எதை போடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. பெரிய ஹோட்டலா இருந்தா என்ன, நாம எப்பவுமே நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் தானே போட்டுக்க முடியும். ஆனா சுகானா, நான் சொல்றது கேள. ஒருவேளை அந்த ஹோட்டல்ல எங்களை அலோ பண்ணலைன்னா? நிஷாக்கா, என்ன பேசுறீங்க நீங்க? நாம ஒண்ணு அங்க ஃப்ரீயா போகல. நாம கஸ்டமர்ஸ் கிட்ட அவங்க எந்த கண்டிஷனும் போட மாட்டாங்க. அப்படியா? ஒரு நிமிஷம். அப்படின்னா நாங்க இதுல எது வேணாலும் போட்டுட்டு வரலாம் இல்லையா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த புடவையவே கட்டிட்டு வாங்க. அங்க உங்களை தடுக்கிற தைரியம் யாருக்கும் இல்ல. ஏன்னா நீங்க சுஹானா பாஜ்பாய் கூட வரீங்க. கஷ்யப். சுஹானா, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப கஷ்யப் ஃபேமிலி. அப்படின்னா மிஸ்ஸஸ் சுஹானா ஈஷான் கஷ்யப். இப்ப நீங்க வாஜ்பாய் குடும்பத்தோட பொண்ணு இல்ல, கஷ்யப் குடும்பத்தோட மருமக. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப பேர் மாறிடும்ல. ஓகே, வாட்டெவர். சரி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன். சரியா? இது ரொம்ப நல்ல ஐடியா. சரி, நான் எந்த கலர் கட்டிக்கணும்னு நீ கொஞ்சம் சொல்ல. சுஹானா, நீ இதையா போட்டுக்க போற? இல்ல, நான் சாரி தான் கட்ட போறேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப கியூட்டா இருப்ப. ஆமா சுஹானா, நீ இதையே போட்டுக்கோ. நம்ம வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களே. அது என்னமோ உண்மைதான். ஐடியா. இங்க வா, இங்க வா. அக்கா, இங்க பாரு சுகனா, நீ என்ன பண்ணணும்னா இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மேல சாரியை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடலாம். யாருக்கும் சந்தேகம் வராது. அப்புறம் வெளியில போனதும் யாரும் இல்லாத இடத்துல புடவையே கட்டிடு. யாரும் இல்லாத இடம் எதுக்கு? நான் ஹோட்டலோட வாஷ்ரூம்லயே மாத்திப்பேனே. அந்த ஹோட்டலோட வாஷ்ரூம் வேற சூப்பரா இருக்கும். ஐ அம் சோ எக்ஸைட்டட். அக்கா, நம்ம இன்னும் சாரி சூஸ் பண்ணல. வந்து பாரு. இதுல எது போட்டுக்கிறது ஒரு சொல்லு. நிமிஷம். பேசாம நீங்களும் என்ன மாதிரியே வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கலாமே. உனக்கு மூளையில குழம்பி படிச்ச சுகானா? வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? சேம் ஃபார்முலா. உள்ள வெஸ்டர்ன் ட்ரெஸ், வெளியில சாரி. யாருக்குமே எதுவும் தெரியாது. வாட்ஸ் இட்? இருங்க, நான் உங்க ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் கொண்டு வந்து காட்டுறேன். அக்கா, வேண்டாமா? வேண்டாம் 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 சுஹானா, நாங்க சாரியை கட்டிட்டு வரோம். யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம்? யாருக்கும் எதுவும் தெரிய வராது. ட்ரஸ்ட் மீ. சரியா இருக்காது, அதெல்லாம் வேண்டாம். என்னால முடியாது. நிஷா, போட்டுக்கலாம். அதான் யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்கும் தெரியாது. நிஷாக்கா, உங்களுக்கு என்ன நிஜமாவே பிடிச்சதுன்னா இதை போட்டுதான் ஆகணும். ஏன் மேல ப்ராமிஸ்? ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.